வெளிப்படுத்தி 21:7 படி ஜெயங்கொள்ளுகிறவன் தான் அவனுக்கு நான் தேவனா இருப்பேன், அவர்கள் எனக்கு குமார்த்தியராக இருப்பான்னு சொல்றாரு. அவர்கள் வெளிப்பட இந்த சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து காத்து கொண்டு இருக்கிறது என்ற அவர்களை எழுப்பிதான், அவர்கள் மூலமாக தான் இந்த முடிவான ரட்சிப்பு உலகம் எங்கும் சகல ஜாதிகள் பிரசங்கிக்கப்பட வேண்டுங்க. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29-30 வசனம் வாசிங்களே. 22 அப்போஸ்தலர் 16 chapter 16 verse 29-30. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நான் இந்த சம்பவத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திலே கடுமையாய் அடிக்கப்பட்டு வஸ்திரம் கிழிக்கப்பட்டு 2 பேர் ஒவ்வொரு சங்கிலினாலே கட்டப்பட்டு கழுமரத்தில் ஒவ்வொருவரையும் சிறைச்சாலையிலே கழுமரத்தில் தனித்தனியாக அவர் கைகளும் கால்களும் கட்டி கழுமரத்திலே 20 உட்கார வைத்து அப்படியே கழுமரத்தில் சங்கில கட்டப்பட்டு இருக்கிறார். இவர்கள் இருவரும் பவுலும் சீலாவும் இத்தனை பாடுகளின் மத்தியில் தேவனை துதித்து பாடுகிறார்கள். அந்த வேளையிலே சீயோன் அசைந்து தூதர்கள் கடந்து வந்து பவுலும் சீலாவு கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார்கள். மட்டுமல்ல, அந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த மற்ற கைதிகளும் அவிழ்த்து விடப்படுகிறார்கள். மட்டுமல்ல, சிறைச்சாலை கதவுகளும் திறந்து விடப்படுகிறது. இதை அறிந்த 100க்கு அதிபதியானவன் கடந்து வந்து, சம்பவம் நாம் அறிந்தவர்களே, வந்து அவர்கள் பவுலும் சீலாவும் தப்பி ஓடிட்டாங்க. என்ன ஓடிட்டாங்கன்னு, இவன் கொல்லப்பட வேண்டும். 100க்கு அதிபதி, அது சிறைச்சாலை அதிபதி. பவுல் சீலா சொல்றாங்க, நீ உனக்கு ஒரு தீங்கு செய்து கொள்ளாதே, அங்க இங்கதான் சொல்லிட்டு, அப்ப நடந்த சம்பாஷணையில தான் இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30 வசனத்தின்படி அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆக முடிவான ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலர் ஊழியமே ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது அப்படின்னா மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களான மணவாட்டியானவர்களை ஆயத்தப்படுத்த, அதற்குரிய ஊழியம் செய்ய உபதேசிக்க வேண்டிய சத்தியங்களை அவர்கள் உபதேசிப்பதுதான், அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதுதான் அப்போஸ்தலர் காலத்துடைய ஊழியமாய் இருந்தது. அதைத்தான் ஆண்டவருமாறே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும். இந்த சம்பவம் ஏன் இந்த பவுல் சீலாவுக்கு சிறைச்சாலை அனுபவம் வந்ததுன்னா, டெய்லி காலையில பவுலும் சீலாவும் அந்த பிலிப்பி பட்டணத்து நதிக்கரையில போய் கொண்டு இருக்கும் பொழுது, குறி சொல்லுகிற ஆவி பிடித்த ஒரு ஸ்திரீ தினந்தோறுங்க இந்த 2 அப்போஸ்தலருக்கு பின்னாலே வந்து இவங்க 2 பேரை பார்த்தோன்னே கூட்டம் கூடும். அந்த விடையிலே அந்த குறி சொல்லுகிற ஆவி பிடித்த அந்த ஸ்திரீயானவள், நான் வாசிக்கிற இதே அதிகாரத்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் வாசிங்களேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து
இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவம், சிறைச்சாலை அனுபவம் பவுலுக்கும் சீலாவுக்கும் வந்ததுக்குரிய காரணம் என்ன? இவர்கள் சாத்தான் சாட்சி கொடுக்கிறாங்க. 17 வசனத்தில் அவள் பவுலையும் எங்களையும் பின் தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இவங்க எதை குறித்து அறிவித்தாங்க? அப்போஸ்தலர் பவுல் சீலாவை ரட்சிப்பின் வழியை, முடிவான ரட்சிப்பின் வழியை. இதே மகன் தான் அதாவது தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைந்து கொள்ளும்படியான ரட்சிப்புக்கு அந்த சுவிசேஷம் வெளிப்பட்டது என்றெல்லாம் தெளிவாக அந்த வசன வாசியை 13-14. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். பாருங்க, இந்த மகான்களை கொண்டு, இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பு நித்தியத்தில் இவர் என்றெடுக்கும் தேவனோடு வாழ தகுதிப்படுத்துகிற முடிவான ரட்சிப்பாய் இருந்தபடியினாலே அந்த நித்திய வாழ்க்கை அடைந்து கொள்ள இவர்கள் ஆயத்தமாக வேண்டிய தகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவதற்குரிய ரட்சிப்பை இவர்கள் பிரசங்கித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவதற்குரிய அந்த ரட்சிப்புக்குரிய சுவிசேஷத்தை இவர்கள் அறிவித்தார்கள். அந்த சுவிசேஷம் எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பு கர்த்தர் அழைத்தார். அந்த முடிவான ரட்சிப்புக்கு கர்த்தர் அழைத்தார். அதன் பலன் சிறைச்சாலை, துன்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்த சத்தியங்கள்லாம் நாம் நினைவுக்கு, நம்முடைய உணர்வுக்கு கொண்டு வர நாம் அழைக்கப்படுகிறோம். முடிவான ரட்சிப்பு அப்போஸ்தலர் பேதுரை கொண்டு நாம் அடிக்கடி வாசித்து தியானம் செய்திருக்கிற சத்தியம்தான். முடிவு காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்பு அவர்களுக்கு கனம், மகிமை, புகழ்ச்சியை உண்டாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். 1 பேர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முடி. அந்த ரட்சிப்பு தான் ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த ரட்சிப்பை தான் தேவனுடைய திவ்ய ஸ்மானத்தை அணிந்து கொள்வதற்குரிய ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அறிந்திருக்கிறபடி கடந்த செவ்வாய்க்கிழமை பாண்டிச்சேரி பட்டணத்துக்கு சென்று இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சென்றிருந்தேன். அந்த ஊழியத்திலே பங்கு பெற விடாதபடி வலுசற்பம் எவ்வளவோ அடியானை கஷ்டப்படுத்தினான், மகா கொடிய வேதனைப்படுத்தினான். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து அந்த ஊழியத்தின் பாதையிலே சென்று அங்கே அன்று இரவு ரூம் எடுத்து தங்கி ஜபம் பண்ணிட்டேன். மிட் நைட் சுமார் 1 மணி 1:30 மணி இருக்குங்க. அன்று காலையிலே ஏறக்குறைய 10 மணி அளவிலே அந்த கூட்டம் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. 3 செஷன் அங்கே செய்து கொடுக்க வேண்டிய நிலை. தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு அடியான் படுத்தாங்க.
அடுத்த இமைப்பொழுதுங்க வலுசற்பம் வந்தான். நான் சொல்றது உனக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு ட்ரீம்ஸ், ஒரு ரெவலேஷன் அல்லங்க, நேரடியாக நடந்த சம்பவம். நான் படுத்திருக்கிறேன், வலுசற்பம் வந்து நின்றான். அவன் சொன்ன வார்த்தை, பூர்ண ரட்சிப்பை, பூர்ண ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீ அறிவித்து விடுவாயா? நான் அமைதியாக இருந்தேன். மறுபடியும் பூர்ண ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீ அறிவித்து விடுவாயா என்று மறுபடியும் அதே கேள்வி கேட்டார். அடியான் சொன்னேன், என் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார், என் நேசர் அவருடைய பூரண ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பியிருக்கிறார், நான் அறிவிப்பேன். மறுபடியும் நான் சுருக்கமா சொல்றேன், இந்த வார்த்தை பதில் சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை கட்டின பொழுது அவன் மூர்க்க வெறி கொண்டவனாய், இந்த ஓநாய் பார்த்திருக்க, அது ஊழைன்றதை பார்த்திருக்கீங்களா? ஏறக்குறைய நாய் ஊழடும் பாருங்களேன், அதோடதான் அந்த வலுசற்பம் ஓநாய் போல ஊழையிட்டு கொண்டே ஓடுகிறான். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஊழியத்தை அடிமிசை ஊழியத்தை ஒப்பாக நான் சொல்லவில்லை, அது தகுதியற்றவன். இருந்தாலும் கர்த்தருடைய வசனம், அந்த குறி சொல்லுகிற ஆவி, உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள், இவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரர்கள். சாத்தானுக்கே தெரியுதுங்க யார் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியர்கள், யார் வீட்டிலே முடங்கி கிடக்கிற ஊழியர்கள், யார் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ ஜனங்கள், யார் மாய்மகனம் பண்ணி தங்களையும் அடித்துக் கொண்டு மற்றவரையும் அழித்துக் கொண்டிருக்கிற கள்ள கூட்டத்தார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், சாத்தானும் அறிந்திருக்கிறான். என்றால் அவனும் நாமும் அவன் பூமியில தள்ளப்படுவதற்கு முன்பாக அங்கே ஒரு சேர தேவனை வழிபட்டு கொண்டு ஆராதித்துக் கொண்டிருந்தோம். அவன் பூமியில தள்ளப்பட்ட அந்த இமைப்பொடியிலே ஒரு கூற்றத்தை இழுத்து வந்தான். நம்மை அவன் எடுக்க முயற்சித்தான். நம்மையோ ஆவியாகிய தேவனோடு ஒன்றரை கலந்து கொண்ட நிலையில் இலாதி முதல் என்னோடு கூட இருந்தபடியா நீங்கள் சாட்சிலாயிரும் சொன்னாரே, அந்த மேன்மையான தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாய் நாம் தேவனோடு இருந்தோம், அவனோடு வரவில்லை. ஆகிலும் தேவனோடு யார் யார் சேர்ந்து இருக்கிறார்கள், யார் யாரை முடிவான ரட்சிப்பின் காலத்தின் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு சிருஷ்டிக்கப்பட்டவர் யார் யார் என்பதெல்லாம் வலுசற்பத்தின் கையில் இருக்கிறது. இது ஒன்றும் ஒரு ஆக்சிடென்ட் போல் நடக்கிற சம்பவம் இல்லைங்க. முதலாவது இந்த ஆவியில் பரிபூர்ணம் உள்ளவர்களாக அன்பு பிதாவாய தேவன் சிருஷ்டித்துக் கொண்டார். தன்னை ஆராதிக்கிற தேவதூதருடைய கூட்டம் 7 வகையான கூட்டங்கள் யார், 7 வகையான தூதர்கள் யார் என்பதை சிருஷ்டித்தார். மீதி உள்ள ஆவியில் பரிபூர்ணம் உள்ள கூட்டத்தில் எலியா, ஏனோக்கு என்பவர்களை அவருடைய சமூகத்திலே ஒலிவ மரங்களாக வைத்துக் கொண்டார். இன்னும் ஏதேனிலே ஆதாம் ஏவாள் தீர்க்கதரிசிகளில் இவர்கள் யார், மனவாட்டியானவர்கள் இவர்கள் யார், சாத்தானை தோற்கடிக்கிறவர்கள் இவர்கள் யார்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.